96 தத்துவங்களை உணர்ந்து சொர்க்கம், மத்தியம், பாதாளம் என சொல்லக்கூடிய உலகங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்துவளுக்கு மதிவனாகி இந்த வைகுந்த வாசன், லட்சுமி சமேதன், பரந்தாமன், பார்க்கலேசன், கார்மேக மன்னன், கமல கண்ணன் என பல பெயர்களை கொண்டு யாதொரு குறை இல்லாமல் அதர்மத்தை அழித்து தர்மத்தையே நிலைநாட்டி வருகிறேன். அப்படி இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் எடுத்த அவதாரமோ தசம் என்றால் 10. இந்த 10 அப்படி முதலாக நான் எடுத்த அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய செயல்கண்ட மீனாகி. எதற்காக இந்த அவதாரம் எடுத்தேன்? ஒரு நேரத்தில் என் மகன் பிரம்மன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை கருத்திலே தாங்கி படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தான். ஆகினால் அந்த படைக்கும் தொழிலை சோமுகா சொல்லக்கூடிய அரக்கன் இணைமதற்கொண்டு நாம் தான் இந்த படைக்கும் தொழிலை செய்வோம் என்று புறப்பட்டு வந்தால் சத்தியலோகம். என் மகன் பிரம்மன் கிணற்றில் இருக்கக்கூடிய 4 வேதங்களை களமாறி சென்று விட்டான். உடனே படைக்கும் தொழிலானது அப்படியே தடைபட்டு நின்று விட்டனே. அந்த படைக்கும் தொழிலை செய்வோம் என்பதற்காக வேதங்கள் இல்லாத தடுத்தினால் என் மகன் பிரம்மனோ புறப்பட்டு நாடி ஓடி வந்தான். வைகுண்டம் நடந்த உண்மை விளக்கத்தை என்னிடத்தில் உரைத்தார். வேதங்கள் இல்லாமல் படைக்க முடியாது. ஆகினால் நீங்கள் தான் வேதங்களை மீட்டுத் தருவது கேட்க என் மகனுக்காக அந்த வேதங்களை மீட்டுத் தருவதற்காக புறப்பட்டேன். சோமுகாசுரனை சந்திப்பதற்காக சோமுகாசுரனை சந்தித்து அவனோடு சமர் செய்தி சமரிலே தோல்வி கண்டான் சோமுகாசுரன். ஆனால் எனக்காக பயந்து ஆடி என்று சொல்லக்கூடிய சமுதிரத்திலே புகுந்து விட்டான். அந்த ஆடி சமுதிரத்திலே புகுவதற்காக தண்ணீரிலே அதிவிரைவாக நீந்தக்கூடிய ஜந்து மீன். ஆகினால் மீனாக வழிமுறைத்தி மற்றவர்கள் சொல்லக்கூடிய செயல்கண்ட மீனாக அவதரப்படுத்தி சோமுகாசுரனை அழைத்து 4 வேலைகளை மீட்டு வந்து மீண்டும் படைக்கும் தொழிலை செய்த முதல் அவதாரம் மச்சவதாரம். நான் எடுத்த 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் என்ன? கூர்மம் என்றால் ஆமை. ஆமையாக நான் எதற்காக அவதாரம் எடுத்தேன்? 33 கோடி தேவர்களும் 66 கோடி அசுர மக்களும் திறப்பார் கடலை போர் பாண்டமாகவும் மந்திரிகள் ஐயவர் ஒத்தாகவும் பாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பினை வட கைரவம் கொண்டு அமர்ந்துகளை ஆரம்பித்தார்கள். அப்படி அமர்ந்துகளின் சமயத்தில் அந்த மந்திரிகளை வழியானது ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்தேன். என் முதுகினால் தாங்கி பிடித்தேன். தேவனுக்கு தேவாமிர்தம் கிடைக்க செய்தேன். அப்படி தேவனுக்கு தேவாமிர்தம் கிடைக்க செய்தேன். 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். நான் எடுத்த 3வது அவதாரம் வராக அவதாரம். வராகம் என்றால் பன்றி. பன்றியாக அவதாரம் எடுத்தேன். எதற்காக? சோனிதாபுரி நாட்டிலே ஆண்டு வரக்கூடியவன் இரணியன், இரணியாச்சுதன். அவர்கள் இருவரும் தேவர்கள் அனைவருமே நலமோடு இருக்க வேண்டும், அனைவரும் அழிய வேண்டும், அரக்கர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு கொழுமண்டபத்திலே ரகசியம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருவரும் ரகசியம் பேசிக் கொண்டிருக்க சமயத்தில் இரணியன் உரைக்கும் வார்த்தையை கேளாமல் அவனுடைய தம்பி இரணியாச்சுதனோ இந்த பூமியை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். தேவர்களை அழிக்க வேண்டும் என்று நான் ரகசியத்தை உரைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனது வார்த்தையை கேளாமல் என் தம்பியோ இந்த பூமியை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறானே, இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்வதற்காக தம்பி அழைத்தார். நான் உரைக்கும் ரகசியத்தை அறியாமல் எதற்காக இந்த பூமியை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டதற்கு, அண்ணா நாம் இருவரும் தேவர்களை அழிப்பதற்காக ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரகசியமானது எப்படியோ தேவனுக்கு தெரிவிக்கிறது. இருந்தாலும் இந்த ரகசியத்தை உரைக்கக்கூடியவள் ஒருவேளை இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறாளே பூமாதேவி, இவளாகத்தான் இருக்குமோ என்று சந்தேகம் இருந்துவிட்டது உரைத்தார். உடனே கோபம் கொண்டான் இரணியன். எப்பொழுது உனக்கு சிறப்பிருந்ததோ சந்தேகம் கலைத்தினால் இப்பொழுது அந்த பூமாதேவி சிறைபிடித்து வா என உரைத்தார். அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு இரணியாச்சுதன் புறப்பட்டான். இந்த பூமியை ஒரு பாயாக சுட்டி தன்னுடைய இடதுகையால் எடுத்துக் கொண்டான். உடனே அவனுக்காக புயர்ந்து புறப்பட்டு ஓடி வந்தால் எத்தனையோ சித்திரவதை செய்தான். கடைசி பூமாதேவி இடத்திலே தஞ்சம் புகுந்தால் பூமாதேவிக்காக பரிந்துரை செய்து
புறப்பட்ட இரணியாச்சுவரை அழிப்பதற்காக அப்படி சென்ற நான் இரணியாச்சுவனோடு சமர் செய்தி சமரிலே தோல்வி கண்டான் இரணியாச்சுவன். எனக்காக பூலோகம் சென்றான், பின்தொடர்ந்து சென்றேன். கடைசியில் பாதாள உலகம் அடைந்தான். பாதாள உலகத்திலே நரகளால் கோட்டமிட்டு நரகல் கோட்டைக்குள்ளே பதுங்கிவிட்டார். நரகல் என்றால் என்ன? நரகல் என்றால் மலம். மலத்தை உண்ணக்கூடிய ஜீவன் பன்றி ஆகினால் நான் ஒரு வெண்பன்றியாக அவதாரம் எடுத்தேன். அந்த நரகல் கோட்டையை கலத்தேன், இரணியாச்சுதனை அடித்தேன். அப்படி இரணியாச்சுதனை அடித்து பூமாதேவிக்கு விடுதலை கொடுத்த 3வது அவதாரம் வராக அவதாரம். நான் எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் எதற்காக எடுத்தேன்? இரணியாச்சுதன் இறந்த செய்தியை கட்டுரை உன்னுடைய அண்ணன் இரணியகசிபு என்னை அழைக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தான். எதிர்பட்டான் நாரதன். இவ்வளவு கோபத்தோடு எங்கே செல்கிறார் என்று கேட்டதற்கு என் தம்பி அழைத்தவன் அந்த வைகுந்த வாசன் ஆகினால் அவனை அழைக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தேன். அவனை அழிப்பதற்காக செல்கிறார் என்று கேட்டான். இப்படியே சென்றால் அந்த வைகுந்த வாசனை உன்னால் அழிக்கவே முடியாது. அவனை அழிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நீ வரம் பெற வேண்டும். அந்த வரம் யாருக்கு பெற வேண்டும் தெரியுமா? சக்தி லோகத்திரி படைக்கும் கர்த்தனாய் விளங்கக்கூடிய அந்த பிரம்மனை குறித்து கடந்து முறைய வேண்டும். அந்த பிரம்மதேவன் உன் கண் முன்னால் காட்சியளித்தால் நீ கேட்கக்கூடிய வரம் இந்த உலகத்திலே உனக்கு மனிதனாலும் நிரப்பிருக்க கூடாது, மிருகத்தாலும் நிரப்பிருக்க கூடாது, உனக்கு பகலில் இறப்பிருக்க கூடாது, இரவிலும் இறப்பிருக்க கூடாது, அரண்மனையின் உள்ளேயும் இறப்பிருக்க கூடாது, அரண்மனையின் வெளியேயும் இறப்பிருக்க கூடாது, எந்தவித ஆயுதத்தாலும் உனக்கு இறப்பிருக்க கூடாது, மரத்தடி கொடியினாலும் உனக்கு இறப்பிருக்க கூடாது. அப்படியே ஒருவேளை நீ இறந்தால் உன் உடலிலிருந்து ஒரு சொட்டு உதிரமானது இந்த மண்ணிலே விழுந்தால் உன்னை போன்று 1000 இரணியன் பிறக்க வேண்டும் என்ற வரத்தினை பெற வேண்டும். இப்பேற்பட்ட வரத்தினை பற்றி விட்டால் உன்னை வெல்லவோ கொல்லவோ யாராலும் முடியாது. வழிகுந்த வார்த்தை சுலபமாக அழித்துள்ளலாம் என்று உரைத்தான். அந்த 4 வார்த்தையை கேட்டு இரணியனோ புறப்பட்டான் சத்தியலோகம் வரம் பெறுவதற்காக. அந்த சமயத்தில் அவன் மனைவி நீலாவதியோ 3 மாத கர்ப்பனாக இருந்தால் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு நாரதன் மூலமாக அரிநமோ நாராயண என்ற மந்திரத்தை உபச்சரிக்க செய்து கருவிற்கு சிசுவும் நாராயண என்ற மந்திரத்தை கற்றுக்கொண்டது. இமாச்சலத்தில் அந்த இடத்திற்கு சென்று வரம் பெறுவதற்காக புறப்பட்டான் சத்தியலோகம். சத்தியலோகத்தில் வரம் பெற்று அரண்மனை திரும்பினார். அப்பொழுது அந்த கருவானதை பிறந்து 5 வயது திருமணாகவே வளர்ந்து விட்டான் பிரகலாதன். உடனே புறப்பட்டு வந்தான். மகனை பார்த்தான். மகனுக்கு 5 வயதாகிவிட்டது. ஆகினால் பாடசாலையிலே சேர்க்க வேண்டும் என்று நிறுத்தி அந்நாட்டு குருமகான் சண்டன் மார்கண்டன் இருவரை அழைத்து பாடசாலைக்கு அனுப்பி வைத்தான். பாடசாலைக்கு சென்றவுடனே அந்நாட்டு முறைப்படி எந்த வேலை தொடங்கினாலும் அந்நாட்டு மக்கள் அனைவருமே தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் இரணியன் ஆகினால் இரணியாய நமகன மந்திரத்தை உபச்சரித்த பிறகுதான் எக்காரியத்தை செய்வது வழக்கும். ஆகினால் பாடங்களை துவங்குவதற்கு முன்பாக குருமகானும் இரணியாய நமகனே மந்திரத்தை உபச்சரித்தார்கள். ஆனால் அனைத்து பிள்ளைகளும் அப்படியே உரைத்தார்கள். பிரகலாதன் ஒருவன் மற்றும் தந்தையின் பெயரை உச்சரிக்காமல் அரிநமோ நாராயண என்று என்னுடைய நாமதயத்தை உச்சரித்தான். உடனே கோபம் கொண்டார் குருமகான். என்னடா இது? என் நாட்டு மக்கள் அனைவருமே உன் தந்தையை தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன் தந்தையின் பெயரை உச்சரிக்காமல் உன் தந்தையின் எதிரி அந்த நாராயணனுடைய பெயரை உச்சரிக்கிறாகி உன் தந்தையின் பெயரை சொல்லா என்று எத்தனையோ முறை எடுத்துக்கிறார்கள். எத்தனை முறை எடுத்துக்கூறிய பிறகும் அரிநமோ நாராயண என்று என்னுடைய நாமதயத்தை உச்சரிக் கொண்டார். உடனே கோபம் கொண்ட குருமகான் அழைத்து வந்தார் அரண்மனைக்கு. நடந்த உண்மை விளக்கத்தை இடத்தில் உரைத்தார்கள். இரணியனோ, மகனே, என் நாட்டு மக்கள் அனைவரும் என்னையே தெய்வமாக நினைத்து என்னையே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பெயரை உச்சரிக்காமல் என் எதிரியின் பெயர் அந்த நாராயணனுடைய பெயரை உச்சரிக்கிறாய். ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லா என்று கூறினார். எத்தனையோ முறை எடுத்துக் கூறிய பிறகும் என் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தான். உடனே கோபம் கொண்ட இரணியகசிபு எத்தனையோ சித்திரவதை செய்தான். ஏன் தாயின் கரத்திலே பாலை கொடுத்து அதிலே விஷத்தை கலந்து அதையும் மருந்து செய்தான். அவனுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து நின்றதோ அப்பொழுதெல்லாம் அவனை மறைமுகமாக இருந்து காப்பாற்றினேன். கடைசியாக உனக்கு நேரும் துன்பத்திலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவதை கேட்டான் இரணியகசிபு. அப்பொழுது பிரகலாதன், நான் வணங்கும் ஆண்டவன்
அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்னை காப்பாற்றுகிறான் என்று உரைத்தான். கோபம் கொண்ட இரணியகசிபு, உன்னை காப்பாற்றுவன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று உரைக்கிறாய். அப்படி என்றால் நீ வணங்கக்கூடிய நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று கோபத்தோடு கேட்டான். உடனே பிரகலாதனும், நான் வணங்கும் ஆண்டவன் இங்கேயும் இருப்பார், எங்கேயும் இருப்பார், துருமிலும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார் என்று தூணை காண்பித்தான். உடனே கோபம் கொண்டான் இரணியகசிபு. அப்படி என்றால் நீ வணங்கக்கூடிய ஆண்டவன் இந்த தூணில் இருக்கிறான் என்று கோபத்தோடு கேட்டான். இருக்கிறான் என்று உரைத்தான் பிரகலாதன். ஆனால் அந்த இரணியின் கோட்டையோ 1000 தூண்களால் கட்டப்பட்ட கோட்டை. பிரகலாதன் காட்சியது ஓர் தூண். அந்த தூணை விட்டுவிட்டு மற்றொரு தூணை எடுத்து விட்டால், அதிலிருந்து நான் வெளிப்படாவிட்டால் என் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி எங்கு பொய்யாகிடுமோ நினைத்து 1000 தூண்களிலும் 1000 நரசிம்மனாக அவதாரம் எடுத்தேன். உடனே கோபம் கொண்ட இரணியகசிபு ஓங்கி அடித்தான் எதையால் தூணை. படீரென வெடித்து திடீரென உதித்தேன். எப்படி? உடல் எல்லாம் நரவுடலாகவும் முகம் மட்டும் சிங்க முகமாகவும் நரசிம்மனாக அவதாரம் எடுத்து, எதற்காக? அவன் பெற்ற வரமோ மனிதனால் இறப்பிருக்க கூடாது, மிருகத்தாலும் இறப்பிருக்க கூடாது. ஆகினால் மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் உடல் எல்லாம் மனித உடலாகவும் முகம் மட்டும் சிங்க முகமாகவும் நரசிம்மனாக அவதாரம் எடுத்தேன். உடனே இரணியனை என் கரங்களால் பற்றி வந்து வாயிற்படியின் மீது அமர்ந்தேன். அவன் பெற்ற வரமோ அரண்மனையின் உள்ளேயும் இறப்பிருக்க கூடாது, அரண்மனையின் வெளியேயும் இறப்பிருக்க கூடாது. ஆகினால் அரண்மனையின் உள்ளேயும் அல்லாமல் வெளியேயும் அல்லாமல் வாயிற்படியின் மீது அமர்ந்தேன். அதற்காக தான் இப்பொழுது யாருமே வாயிற்படியின் மீது அமரக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். அப்படி வாயிற்படியின் மீது அமர்ந்து என் துணையின் மீது அவனை படுக்க செய்தி. அவன் பெற்ற வரமோ அவனுக்கு மண்ணிலும் இறப்பிருக்க கூடாது, விண்ணிலும் இறப்பிருக்க கூடாது. ஆகினால் மண்ணும் அல்லாமல் விண்ணும் அல்லாமல் என் துணையின் மீது படுக்க செய்தி. என் கரங்களை கோடாரி காம்புகளாகவும் என் நகங்களை கோடாரிகளாகவும் பயன்படுத்தி அவன் மார்பை பிளந்தி. எதற்காக? அவன் பெற்ற வரமோ எந்தவித ஆயுதத்தாலும் இறப்பிருக்க கூடாது, மரத்தடி கொடிகளாலும் இறப்பிருக்க கூடாது. ஆகினால் மரத்தடி கொடிகளும் இல்லாமல் எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் என் கரத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அவன் மார்பை பிளந்தி. அவன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு உதிரமானது மண்ணிலே விழுந்தால் அவனை போன்று 1000 இரணியன் பிறந்த பெருமான என்று சிங்க முகத்தோடு இருந்த நான் ஒரு சொட்டு உதிரம் கீழே சிந்தாமல் அதை அப்படியே அறிந்தினேன். நான் அவனை அழைக்கும் நேரம் பகலும் இல்லை இரவும் இல்லை, அந்தி பொழுது 6 மணி நேரம். ஒரு வீட்டிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கும், மற்றொரு வீட்டிலே விளக்கு எரியாமல் இருக்கும். அதையே 2ஆம் கட்ட நேரம் சொல்வாங்க. நான் இரணியனை அழைத்த நேரத்தில் அந்த நேரத்திற்கு இப்பொழுது இரணிய வேலை என்றே உரைப்பார்கள். அப்படி இரணியனை அடித்து பிரகலாதனுக்கு பக்த பிரகலாதன் என பட்டத்தை அளித்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நான் எடுத்த 5வது அவதாரம் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரம் எதற்காக எடுத்தேன்? யார் ஒருவர் 100 அஸ்வமேத யாகத்தை செய்கிறார்களோ அவனுக்கே இந்திர பதவி தேவர்கள் அனைவரும் கூறினார்கள். உடனே அந்த இந்திர பதவி அடைய வேண்டும் என்று மாபலியில் சொல்லக்கூடிய அசுரன் 99 அஸ்வமேத யாகத்தை செய்துவிட்டான். இருப்பது ஒரே ஒரு யாகம். அந்த யாகத்தை செய்துவிட்டால் அந்த மாபலிக்கு இந்த இந்திர பதவி கிடைத்துவிடும் என்று நினைத்து நான் புறப்பட்டிய அவனை சந்திப்பதற்காக நான் செல்லும் சமயத்தில் ஒரு குள்ள பிராமணனாகி வடிவத்தாகி புறப்பட்டிய மாபலி சந்திப்பதற்காக நான் செல்லும் சமயத்தில் தானா தர்மங்களிலே தலை சிறந்தவனாக விளங்கிவிட்டான் மாபலி. சக்கரவர்த்தியிட பட்டத்தை அடைந்து விட்டான். உடனே புறப்பட்டு அவனிடத்தில் யாசகம் கேட்பது போல் ஒரு பிராமணனாக சென்று எனக்கு யாசகம் வேண்டும் என கேட்டேன். அப்பொழுது மாபலி சக்கரவர்த்தியோ, சுவாமி இருப்பதை அத்தனையும் தான தர்மமாக செய்து விடுத்து விட்டேன், என்னிடத்தில் இருப்பதை கேட்டால் நான் கொடுக்கிறேன் என்று உரைத்தான். உடனே எனக்கு 3 அடி மண் வேண்டும் என கேட்டேன். அதற்கு அவனும் 3 அடி மண் என்ன, எத்தனை அடி மண் கேட்டாலும் உனக்கு தயாராக இருக்கிறேன், 3 அடி மண் தானே தாராளமாக தருகிறேன் சுவாமி என உரைத்தான். உடனே அவன் ஆட்சிக்குட்பட்டு மண்ணை ஓரடியாக அளந்தேன், விண்ணை 2வது அடியாக அளந்தேன், 3வது அடிக்கு இடமில்லையே என்று கேட்டு என் சிறந்தான இருக்கிறது சிரத்தை காண்பித்தார். என் பாதத்தை அவன் சிரத்தினை வைத்து பாதாள உலகம் ஆழ்த்தி மாபலியின் அகந்தை அடக்கிய 5வது அவதாரம் வாமன அவதாரம். நான் எடுத்த 6வது அவதாரம் பரசுராம அவதாரம்.
இந்த பரசுராம அவதாரம் எதற்காக எடுத்தேன் தெரியுமா? ஜபால் மலையிலே ஜபதக்கினி மாமனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் 4வது மகனாக பிறந்து ராமன் என்ற பெயர் கொண்டு ஈசனை குறித்து கடந்தம செய்து ஈசன் அருளால் கேட்கின்ற வரத்தினை பெற்று பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை பரிசாக பெற்ற கடத்தினால் எனக்கு பரசுராமன் என்ற பட்டத்தை கொடுத்தார். இந்த நற்செய்தி தாய் தந்தையிடத்தில் உரைக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்த இந்த ஆசிரமத்திற்கு தாயோ இல்லை, தந்தை மட்டும் இருந்தார்கள். தந்தையிடத்தில் உண்மை உரைத்தி இந்த பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தின் மகிமை என்னவென கேட்டார். இந்த பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தின் தத்துவம் உலகத்தில் எங்கு அதர்மங்கள் ஏற்படுதோ அந்த அதர்மத்தை அடித்து தர்மத்தையே நிலைநாட்ட வேண்டும் என்று உரைத்தி அதற்கு தகுந்த நேரம் கிடைத்து விட்டது. இந்த பூ உலகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் தொட்டுத்தாலி கட்டி கணவனை மறந்து மாற்றானை மனதில் நிறுத்தி கண்டவனோடு கூடி கலந்து கற்பையாக எழுதப்பட்டால் அப்பேற்பட்டவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார். ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கணவன் இருக்கும் பொழுது மாற்றானோடு கூடி கலந்தால் மட்டும் அவள் சண்டாளி அல்ல. தன் கணவன் இருக்கும் பொழுது கணவனை விடுத்து மற்ற ஆடவனை பார்த்து தன்னுடைய கணவனை விட அழகாக இருக்கிறான் என்று அவன் அழகை ரசித்தாலே அவள் அப்பொழுதே சண்டாளிக்கு சமம். அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவள் இந்த பூவுலகத்தில் இருப்பதை விட இறப்பதை மேல உரைத்தி உடனே கோபம் கொண்டேன். தந்தை இப்பேற்பட்ட தவறு செய்தவள் வேறு யாரும் கிடையாது, உன் தாய் தான் என உரைத்தார். உடனே எனக்கு என் தாய் இப்பேற்பட்ட தவறு செய்திருக்க மாட்டார்கள், நீங்கள் உரைப்பது தவறு என உரைத்தீர். உன் தாய் தவறு செய்துவிட்டு நாக நதிக்கரையை உலாவிக் கொண்டிருக்கிறாள், இப்போதே சென்று அவள் சிரத்தை கொய்தவர்கள் உரைத்தார். தந்தையின் வார்த்தையை சிறமேற் கொண்டு புறப்பட்டு நாக நதிக்கரை தவறு செய்திருப்பதை உணர்ந்தி தாயின் சிரத்தை வெட்டினி தாயின் சிரத்தை கொய்து வந்து என் தந்தையிடத்திலே பாராட்டுவதை பெற்ற 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். நான் எடுத்த 7வது அவதாரம் ராம அவதாரம். இந்த ராம அவதாரம் எதற்காக எடுத்தேன்? ராமநாதனுடைய அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது. அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் தாங்க முடியவில்லை. ராமநாதில் எங்கள் தான் கருவறுக்க வேண்டும் என்று தேவர்களும் உமர்களும் கிரேதா யுகத்திலே ஓடி வந்து இந்நடத்தில் முறையிட்டார்கள். அப்பொழுது இப்பொழுது நடக்கக்கூடிய கிரேதா யுகம் முடிந்து அடுத்து நடக்கப் போவது திரேதா யுகம். திரேதா யுகத்திலே அயோத்திமா நகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக ராமனாக நான் பிறக்கப் போகிறேன். என் ஆதிசேடனோ லட்சுமணாக பிறக்கப் போகின்றான். என் தோளில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரமோ பரதன் சத்ருகனாக பிறக்கப் போகின்றார்கள். என் மனைவி லட்சுமியோ மிதிலிமா நகரிலே ஜனகனுடைய மகளாக ஜானகியாக பிறக்கப் போகிறார்கள். ஒவ்வொரு தேவரும் ஒரு அவதாரத்தை எடுக்கப் போகிறார்கள். ஈஸ்வரனுடைய அம்சமோ ஆஞ்சநேயனாக பிறக்க வேண்டும், தேவேந்திரன் அம்சமோ வாலியாக பிறக்க வேண்டும், பிரம்மனுடைய அம்சமோ ஜாம்பவேந்தராக பிறக்க வேண்டும், சூரியனுடைய அம்சமோ சுக்கிரவனாக பிறக்க வேண்டும், கலைவாணிய அம்சமோ கூனி என்று சொல்லக்கூடிய மந்திரியாக பிறக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை கொடுக்க போகிறேன். அப்படி அவதாரம் எடுத்து ராவணாதியில் நான் கருவறுக்கப் போகிறேன் என்று உரைக்கு ஆகினால் தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக ராமனாக பிறந்தேன். அந்த நேரத்தில் கானகத்திலே வேள்வி செய்யக்கூடிய மகமுனிவர் விஸ்வாமித்திரர் தாடகை என்று சொல்லக்கூடிய அரக்கியால் தடைப்பட்டு விட்டது யாகம். அந்த யாகத்தை காப்பதற்காக என்னை அழைத்தார். அவரோடு நானும் என் தம்பி லட்சுமணன் புறப்பட்டு கானகம் சென்று தாடகை கொன்று விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை காத்து புறப்படும் வழியிலே கல்லாக கிடந்தால் அகலியை அவருடைய சாபம் தீர்ப்பதற்காக என் பாதப்பட்டவனே கல்லாக இருந்தவள் பெண்ணாக உருமாறினால் அவளுக்கு சாபம் தீர்த்து மிதிலிமா நகரம் அடைந்தோம். மிதிலிமா நகரத்தில் யாருமே வளைக்க முடியாத வில் தனு என்று சொல்லக்கூடிய வில்லை வளர்த்து ஜானகியை மனமுடித்து புறப்படும் வழியிலே பரசுராமனை கர்ப்பத்தை அடக்கி நாட்டை அடைந்தோம். அந்த நேரத்திலே என் தந்தையும் கண்ணாடியின் அருகாமையில் சென்று சிகை அலங்காரம் செய்யும் பொழுது காதோறும் ஒரு நரமுடி தெரிந்ததா. அந்த நரமுடியை பார்த்த எனது தந்தை தசரத சக்கரவர்த்தி நமக்கு வயதாகிவிட்டது, இனிமதற்கொண்டே என் நாட்டை ஆளும் தகுதி நமக்கு கிடையாது, நமது மூத்த மகன் ராமன் ஒருவனுக்கு என்று நாடெங்கும் எனக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பறைசாற்றே. அப்பொழுது ஊனி என்று சொல்லக்கூடிய மந்திரியின் துர்புத்தியினால் இந்நாட்டை கைகேயின் மகன் பரதனியை ஆள வேண்டும், மூத்த மகன் ராமன் 14 வருடம் காடு போக வேண்டும் என்று கைகையின் மனதை மாற்றினால் உடனே என் சிறிய தாய் கைகையோ என் நாட்டை என் மகன் பரதனியை நாடாள வேண்டும். ராமன் 14 வருடம் காடு போக வரைக்கே
என் தந்தை தசரதனோ எந்த வார்த்தையை என்னால் உரைக்க முடியாது. என் மகனிடத்தில் நீயே உரைத்து கூற என் சிறிய தாய் இணையடுத்து நீயோ காணக செல்ல வேண்டும். என் மகன் மருதனோ நாட்டை ஆள வேண்டும் உரைக்க சிறிய தாயின் வார்த்தையை சிறுமேல் கொண்டு புறப்பட்டேன் காணகம். நான் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று என் மனைவி என்னோடு புறப்பட்டு வந்தால், என் தம்பி லட்சுமணனும் என்னோடு புறப்பட்டு வந்தான். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று விட்டோம் என்ற செய்தியை கற்றுவிட என் தந்தையும் துடி துடித்து இறந்தார். நாங்களோ காணக சென்று விட்டோம். காணக சென்று பஞ்ச வடிவிலே பர்ணக சாலை மத்தி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு அழகான புள்ளிமான் விளையாடி கொண்டிருக்க அந்த மான் வேண்டுமென என் மனைவி கேட்க நானும் மானை துரத்தி சென்றேன். மானை துரத்தி செல்லும் சமயத்தில் என் கணைக்கு பயந்து அதிபரமாக ஓடியது. அப்பொழுது கணையை விடுத்தேன். அந்த மானாரை உயிரை விடு தருவாகி ராமாபயம் லட்சுமணாபயம் என்று சீதாபயம் என்று உயிரை விட்டது. உடனே இதை கேட்ட சீதையோ உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது. ஆகினால் இப்பொழுதே சென்று உன் அண்ணனுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஆபத்து நேர்ந்து உன் அண்ணனை காப்பாற்றி என்று உரைக்கே என் அண்ணனுக்கு எந்த ஆபத்து நேர்ந்திருக்காது, நான் செல்ல மாட்டேன் என்று உரைக்கே உடனே அண்ணன் ஆபத்தில் இருக்கும் சமயத்தில் சென்று காப்பாற்ற மாட்டேன் என்று உரைக்கிறாய். நீ எல்லாம் ஒரு தம்பியா என்று எரிவாக பேச என் தம்பியோ இடையிலே ஒரு கோடை கிடைத்து விட்டு புறப்பட்டு வந்து விட்டான். என்னை சந்திப்பதற்காக நானும் என் தம்பியை சந்தித்து இருவருமாக புறப்பட்டு வந்த பஞ்சவடிவிலே வர்ணக சாலையை பார்க்கும்போது யாரோ வர்ணக சாலையோடு பேச்செடுத்து சென்று விட்டான் ஜானகி. அப்பொழுது ஜடாயு பட்சியின் வார்த்தையை கேட்டு தென்னிலங்கை வந்தன் ராமன் நான் சிறையெடுத்து சென்று விட்டான் என்று தென்னிலங்கைக்கு புறப்படும் வழியிலே ஆஞ்சநேயன் சொக்கிரவன் துணை கொண்டு வாலியை வதம் செய்து தென்னிலங்கைக்கு சென்று கடல் மீது அணையாய் கட்டி ராவணாதிகளை அழித்து சீதைக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற நான் எடுத்த 7வது அவதாரம் ராம அவதாரம், நான் எடுத்த 8வது அவதாரம் பலராம அவதாரம். இந்த பலராம அவதாரம் எதற்காக இருக்கேன்? வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 7வது மகனாகி 3 மாதம் என் தாய் தேவகி வயிற்றிலே கருவாக இருந்து மிஞ்சிருக்கக்கூடிய 7 மாதம் ரோகின் வயிற்றிலே கருவாக ஜனித்து மகனாக பிறந்து உழவுக்கும் தோளுக்கும் வந்தனை செய்து வந்தது நம்முடைய நாடு. ஆகினால் உழவு இல்லையே இந்நாடு கிடையாது என்று உழவுக்கு வழிகாட்டியே 8வது அவதாரம் பலராம அவதாரம். நான் எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரம் எதற்காக இருக்கி அதே வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது மகனாக பிறந்து யசோதரிடத்திலே வளர்ந்து அம்மான் கம்சனை கொன்று பாண்டவர் பக்கம் துணை நின்று பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்படுத்தி 18 கோடி சேனை அழிப்பதற்கு வழி தேடியே நான் எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். நான் எடுத்த 10வது அவதாரம் கல்கி அவதாரம். கல்கி என்றால் இந்த உலகத்திலே கலியுகம் பிறக்க வேண்டும், மக்கள் அனைவரும் உலகம் என்னவென்று தெரிய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கல்கியாக அவதாரம் எடுத்து இந்த கல்கி அவதாரத்தோடு பாமர மக்களுக்கு காட்சியளித்து வருகிறேன். இருந்தாலும் நான் வந்து மிக நேரமாகிவிட்டது. அனைதினமும் என்னை வந்து சந்திக்கக்கூடிய என் அருமை மனையால் லட்சுமி இதுவரை காணவில்லை. இப்பொழுதே செல்ல வேண்டும். என் மனைவி லட்சுமியை சந்திக்க வேண்டும். நாங்கள் இருவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகினால் புறப்படுகிறேன் லட்சுமியை சந்திப்பதற்காக.